அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் 2021 கொஷின் பேப்பரை பார்க்கலாம். இதில் 40 கொஷின் இருக்குது, ஆனால் இப்போ குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஃபார்முலா வி வெலாசிட்டி ஈக்குவல் டு தொலைவு பை காலம். அப்போ தொலைவு கேட்டிருக்கிறாங்க. வெலாசிட்டியும் அந்த காலத்தையும் போட்டு பெருக்குனா 2768 மீட்டர். இது ஆக்சுவலாக எந்த பக்கத்தில் இருக்கிறதுன்னு கொடுத்துருக்கேன். அதாவது 10th புக்கில் 71ஆம் பக்கத்தில் இருக்குது. அது மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 47ஆம் பக்கம் 9th புக்கில் இருக்குது. சி மட்டும்தான் சரியான கூட்டு. அதுக்கடுத்து ஸ்னெல்ஸ் லா உங்களுக்கே தெரியும், sin I by sin R ஈக்குவல் டு மியூ. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு Q by T. இந்த இடத்துல நிமிஷத்தை வினாடியாக மாற்றி என்ன பண்ணணும், அந்த மின்னோட்டத்தால் வகுக்கணும். 0.25 ஆம்பியர். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். தவறானது திருகளவின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர் வரும், இங்கே 0.1ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் டேஷ் மலைகளாக குறிப்பிடப்படுகிறது PSI. அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடுக்கம் கேட்டிருக்காங்க. முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேக மாறுபாடு பை காலம். இந்த இடத்துல நம்ம வந்து கிலோமீட்டர்னு இருக்குது. அப்போ கிலோமீட்டர் பை மணியை வந்து மீட்டர் பை செகண்டாக மாற்றணும். அப்போ 1000 பை 3600, அது 60 × 60. அப்போ 40 × இது அதே மாதிரி நிமிஷத்தையும் வினாடியாக மாற்றுறதுக்கு 60ஆல் பெருக்கி போட்டிங்கன்னா 1/54 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் வரும். அதுக்கடுத்த கொஸ்டின் 128. பூமியில் ஒரு மனிதன் வெளிப்படுத்தும் அழுத்தம் எந்த நிலையில் இருக்கும்போது குறைவாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் வந்து ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ தரையில் படுத்திருக்கும்போது அவனுக்கு என்னது, படுத்திருக்கும்போது அவனுடைய ஏரியா அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அடுத்து 129ஆவது கொஸ்டின் வந்து V ஈக்குவல் டு N லேம்டா. அந்த ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா N வந்து 20, லேம்டா வந்து 100. அப்படி வச்சு போட்டிங்கன்னா 20. அப்போ இந்த 4th ஆப்ஷன் கரெக்டு. அதுக்கடுத்து 130ஆவது கொஸ்டின். இது ரெண்டும் தொடர், இது ரெண்டும் தொடர். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டால் 12/12 வரும். அப்போ இது வந்து பக்கம், அதனால் என்ன ஆகும்னா 1/R = 1/6 வரும். R = 6 Ω வரும். அதுக்கடுத்து இது வந்து டோசி மீட்டர். இது வந்து புத்தகத்தில் 83ஆம் பக்கத்தில் இருக்குது, 10th புத்தகத்தில் 6ஆம் பாடம். அதுக்கடுத்தது எதை சார்ந்து அமையும் கேட்டிருக்காங்க. அதிர்வெண், அலைநீளம், வேகம், இது எல்லாமே ஒளிவிலகல் எண்ணுக்கு மாறுபாடு அடையும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட அனைத்தும். இது வந்து 10வது புக்கில் 116ஆம் பக்கத்தில் இருக்குது. டியூராலமில் என்னென்ன தனிமங்கள் இருக்குதுன்னு. அது மாதிரி இதுவும் அதே மாதிரி எப்சோமுப்பின் ஐயூபெக் பையன் 128ஆம் பக்கம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. பொட்டாசியம் சல்ஃபேட், ஹெப்டாஹைட்ரேட். அதுக்கடுத்து இது என்ன வினைன்னு கேட்குறாங்க. இது வந்து நடுநிலையாக்கல் வினை, 140ஆம் பக்கம் 10th புக்கு. அதுக்கப்புறம் இந்த அசிமுத்ரல் குவாண்டம் நம்பர், அதனுடைய அது வந்து பார்த்திங்கன்னா 135ஆம் பக்கம் 9th புக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். இதில் N2O அதுதான் பொருந்தாதது. அதுக்கடுத்தது இந்த கொஸ்டின் வந்து 175ஆம் பக்கம் 9th புக்கில் இருக்குது, இந்த அட்டவணையில். அதுக்கடுத்து மது அருந்தியவர்கள் கண்டறிய பயன்படும் வேதி சேர்மம் பொட்டாசியம் டைக்ரோமேட் 198ஆம் பக்கம் 9th புக்கு. சிலிக்கான் கார்பைடில் அயனி பிணைப்பு பாடங்களில் இருக்குது. சகப்பிணைப்பு. சுண்ணாம்பு நீரில் pH அளவு 10th புக்கு 146ஆம் பக்கம். அதுக்கடுத்தது கீழ்காண்பவற்றில் சிறந்த ஆக்சிஜனேற்று எது, KMnO4 157ஆம் பக்கம் 9th புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் 27 கிராம் H2Oயில் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இதே மாடலில் வேறு கணக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. 27/18 பொருளின் நிறை பை அணு நிறை போட்டிங்கன்னா 1.5 வரும். அதை 6.023 அளப்பு இருக்குன்னா 9.034 × 10⁻23. அடுத்து இந்த கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் வினை தான் கொடுத்து கேட்டுக்கிறாங்க. கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு. அதுக்கடுத்தது 128ஆம் பக்கம் ஈரம் முறிஞ்சி சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு 10th புக்கு.
அதுக்கடுத்து இந்த பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 301 302 9th புக்கில் இருக்குது. இந்த கடைசி பாடம்னு நினைக்கிறேன், அதுக்கு முந்தின பாடம். வேர்கள் இல்லாத நீர் தாவரம் வேலம்பாசி 303ஆம் பக்கம் 9th புக்கு. ஆப்பிள் செரி விதைகளை காணப்படும் நச்சுப்புறம் புரூசிக் அமிலம், இது 9th புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் 150ஆவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 215ஆம் பக்கம் 9th புக்கு. பின்வருவற்றுள் எது லிக்னின் இல்லா செல்ஸ் வரை கொண்டுள்ளது? ஸ்கிலிரன் கைமா. அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் மற்றும் அசிட்டிக் அமிலம் மற்றும் சிட்ரிக் அமிலம் போன்றவை டேஷ் என்ற பூஞ்சை மூலம் தயாரிக்கப்படுகிறது. ஆஸ்பர்ஜிலஸ் நைகர் 268ஆம் பக்கம் 9th புக்கு. அதுக்கடுத்து எது சரியான கூட்டுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 266ஆம் பக்கம் 9th புக்கில் இருக்குது. பாக்டீரியாவை தாக்கி பாதிப்பை உண்டாக்கும் பாக்டீரியா பேஜ் எனப்படும். அதுக்கடுத்து பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 240ஆம் பக்கம் 9th புக்கில் உறுப்பு மண்டலங்கள் பாடத்தில் இருக்கும். அதுக்கடுத்து 9th புக்கில் தான் இந்த ஹேக்மீன் இந்த ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது, பயாலஜி ஃபஸ்ட் லெசனில் 268ஆம் பக்கம். அடுத்து ரத்தம் முறைதல் பார்த்திங்கன்னா அதுவும் 241ஆம் பக்கம் 9th புக்கு. 9th தான் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. கல்லீரல். அடுத்து இந்த பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த திசுக்களின் அமைப்பு பாடத்துலேருந்து 9th புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் தட்டை எபித்தீலியம் பார்த்திங்கன்னா வாய்க்குழி வரும். குறியீடு எபித்தீலியம் வந்து உமிழ்நீர் சுரப்பிகள். தூண் எபித்தீலியம் பித்தநாளம். அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்தது மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படும் டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள், அதாவது ஆக்சிசோமை தான் அந்த டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள்னு கொடுத்துருக்காங்க 10th புக்கிலேருந்து. உறக்க சுழற்சியை கட்டுப்படுத்துவது, இதுவும் 10th புக்கு, பான்ஸு. அடுத்து அந்த பொருளாதார உயிரியல் பாடத்தில் மண்புழுவிலேருந்து ஒரு கொஸ்டின், எசேனியா பெடிடா 293ஆம் பக்கம் 9th புக்கு. அதுக்கு அடுத்தது பின்வற்றுள் எது ரத்த முறைதலுக்கு உதவுவது? த்ரம்போசைட்டுகள் 203ஆம் பக்கம் 10th புக்.